வெல்கம் டு வெட்னரி ஃபேக்ட்ஸ். நான் உங்கள் ஆர் தியாகராஜன் பேசுகிறேன். இந்த பதிவில் தென்னை மரங்களுக்கு நடுவில், தென்னந்தோப்பில் தென்னை மரங்களுக்கு நடுவில் இருக்கிற இடத்த நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம், தீவன பயிர்களை பயிர் பண்ணி சாகுபடி பண்ணி அது வந்து கறவை மாடுகளுக்கும் ஆடுகளுக்கும் எப்படி நம்ம தீவனமாக கொடுக்கலாங்கிறத பார்ப்போம். இந்த தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் தென்னந்தோப்புகள் இருக்குது. அந்த தென்னந்தோப்புகளில் நார்மலாக எல்லாருமே ஒரு தென்னை மரத்துக்கும் இன்னொரு தென்னை மரத்துக்கு நடுவே 8 மீட்டர் இடைவெளி வைக்கிறாங்க. அந்த 8 மீட்டர் இடைவெளி வந்து அத்தியாவசியமானது. அப்போ தான் நல்ல தென்னை மரம் வளரும்னு எல்லாரும் வைக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது தென்னை மரத்தில் அந்த ஆணி வேர் வந்து 1 மீட்டரும், அதோட பக்கவாட்டில் வர்ற சல்லி வேர் வந்து ஒரு 2 மீட்டரும் வருது. அப்போது நடுவில் இருக்கிற 4 மீட்டர் வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த இடத்த நம்ம எஃபெக்டிவாக தீவன பயிருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த 4 மீட்டர் வந்து ரொம்ப ஈரப்பதமாகவும் நிழலாகவும் இருக்கிறதுனால நல்ல நிழலில் வளரக்கூடிய, நன்கு வளரக்கூடிய தீவன பயிர்களை தான் பயிர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்போது தீவன பயிராக நம்ம வந்து கினியா புல்லை வளர்க்கலாம். இந்த கினியா புல் மட்டுமின்றி தீவன பயிர்களாக நம்ம வந்து கலப்பகோனியம், டெஸ்மேந்தஸ் போன்ற தீவன பயிர்களையும் நம்ம வளர்க்கலாம். இது வந்து லெக்யூமினஸ் ஃபாடர் கேட்டகரியில் வர்றதுனால இது வந்து நைட்ரஜனையும் ஃபிக்ஸ் பண்ணுது. அது வந்து இதன் மூலமாக அது வந்து தென்னை மரத்துக்கு வந்து தென்னை தோப்புக்கு வந்து அது மண் வளத்தை மேம்படுத்துது. அடுத்து இப்படி நம்ம பயிர் பண்ணுறதுனால மரங்களுக்கு நடுவே தீவன பயிரையும் பயிர் வகை தீவன பயிரையும் நம்ம வளர்க்குறதுனால ஒரு வருஷத்துக்கு ஒரு ஹெக்டேர் தென்னந்தோப்பில் 50லேருந்து 70 டன் தீவன பயிர் கிடைக்குது. அந்த லெக்யூமினஸ் ஃபாடர்ங்கிற பயிர் வகை தீவனம் வந்து 30 டன் கிடைக்குது. இதை வச்சுக்கிட்டு நாம் வந்து ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ மகசூல் வர்றதை வச்சுக்கிட்டு நாம் வந்து ரொம்ப தாராளமாக 10 லிட்டர் கறக்கிற 5 கறவை மாடுகளை நம்ம வளர்க்க முடியும். அல்லது ஒரு 20லேருந்து 25 செம்மறி ஆடுகளையோ அல்லது 20லேருந்து 25 வெள்ளாடுகளையோ நம்ம வளர்க்க முடியும். இது மட்டும் இல்லாமல் அந்த தென்னந்தோப்பை சுற்றி இருக்கிற பார்டரில் நம்ம வந்து எல்லை பகுதியில் உயிர்வேலியாக சவுண்டல், கிளரிசீடியா மரங்களை வளர்க்கலாம். இதுலேருந்து வர்ற மர இலைகள் ஆடு மாடுகளுக்கு நல்ல மர தீவனமாக அமையும், மர இலை தீவனமாக அமையும். ஏன்னா இப்போது ஆடுகளை பொறுத்த வரைக்கும் அதோட பசும்புல் தேவையில் 100% புல்லாக கொடுக்காம 50% புல்லாகவும் 50% மர இலைகளாகவும் கொடுக்கும்போது அதுக்கு அடர் தீவனம் கொடுக்காமையே நம்ம மார்க்கெட்டிங் ஏஜில் நல்ல வெயிட் வர்ற மாதிரி பண்ண முடியும். அதனால் நம்ம அடர் தீவன செலவை குறைச்சிடலாம். அப்படி பார்க்கும்போது மாட்டு பண்ணையாளர்களுக்கு வந்து இது வந்து ஒரு லாபகரமான ஒரு கான்செப்ட்னு சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வரப்பு வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அதை நம்ம வந்து எஃபெக்டிவாகவே யூஸ் பண்ணுறது இல்லை. நம்மளோட சாகுபடி பண்ணுற நிலத்தில் இந்தியாவில் 3% வயல் வரப்பாகவே இருக்குது. அந்த வரப்பு வேஸ்ட்டாக தான் போகுது. அந்த இதை நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 4 அடி அகலம் உள்ள வரப்பு, 100 மீட்டர் நீளம் உள்ள வரப்பு, இந்த பகுதியில் நீங்கள் எருமை புல்லோ அல்லது கொழுக்கட்டை புல்லோ போடும்போது ஒரு வருஷத்துக்கு 500லேருந்து 600 கிலோ எடுக்கலாம் புல். இப்படி எடுக்கும்போது இதையும் நம்ம அடிஷ்னலாக மாடுகளுக்கு நம்ம போட முடியும். அதனால் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற லேண்டை நம்ம ரொம்ப எஃபெக்டிவாக தீவன பயிர்களை சாகுபடி பண்ணி நமக்கு தேவையான ஆடு மாடுகளுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து புரதச்சத்தையும் நீங்கள் சரி பண்ணிடலாம், தீவன பயிரையும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இந்த பதிவை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஃபார் தி சேனல். தேங்க்யூ.